எமர்ஜென்சி காலகட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்த சவால்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1975 இந்தியா தனது சரித்திர பக்கத்தில் கதறல்களாலும் கண்ணீராலும் பலிகளாலும் வதை முகாம்களாலும் சிறைக்கூட சித்திரவதைகளாலும் சரித்திரத்தை எழுதி கொண்டிருந்த காலம் அது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் முக்கிய தலைவர்கள் குறிவைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சென்னையின் கோபாலபுரத்தில் இருக்கும் ஒரு சிறிய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு அரசியல் ஆளுமை. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். ஆனால் அப்போது அவர் ஒரு சாதாரண மனிதர். காக்கி உடையுடன் நேராக அவர் முன் வந்த காவலர்கள் அதிகார தொனியில் உங்கள் மகன் எங்கே என்று கேட்டனர். சாந்தமாக, என் மகன் தற்போது வீட்டில் இல்லை, நாளை வந்தால் சொல்லி அனுப்புகிறேன், வந்து கூட்டி போங்கள் என்று கூறி காவலர்களை வழி அனுப்புகிறார். அந்த மனிதர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. போலீசார் தேடிய அந்த இளைஞர் பின்னாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1975 ஆண்டு முதல் 1977 ஆண்டு வரை இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் பல சிறைச்சாலை சித்திரவதைகளை அனுபவித்தார். இதனை பின்னாளில் உங்களில் ஒருவன் என்ற தனது சுயசரிதையில் விரிவாக பேசியுள்ளார். மத்தியில் இந்திரா காந்தி அரசு நாட்டில் அவசர நிலையை அமல்படுத்திய போது ஓராண்டு காலம் மீசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஸ்டாலின். சிறையில் திமுக நிர்வாகியும் முதலமைச்சர் ஸ்டாலினின் நண்பருமான சிட்டிபாபு ஸ்டாலினின் சிறை சித்திரவதைகளை பகிர்ந்து கொண்டார். கருணாநிதி அப்போது எமர்ஜென்சியை கடுமையாக விமர்சித்தார். இன்னமும் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் எமர்ஜென்சியை பற்றி புரிதல் இல்லாத போதும் அப்போதைய அரசியல் ஆளுமையாக இருந்த கருணாநிதி நள்ளிரவில் திமுகவின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து அவசரமாக கூட்டத்தை கூட்டி எமர்ஜென்சிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டார். இந்தியாவிலேயே எமர்ஜென்சிக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிட்ட முதல் கட்சி திமுகவாகத்தான் இருந்தது. அந்த அரசியல் நிலைப்பாடு திமுக தொண்டர்களை கடுமையாக தாக்கியது என்றால் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலினை நேரடியாகவே சிதைத்து போட்டது. சிறையில் காவல்துறையினரின் சித்திரவதையால் மு.க. ஸ்டாலினின் உடல் காயங்களால் கவலீகரம் செய்யப்பட்டது. போலீசாரின் பூட்ஸ் கால்களில் ஸ்டாலின் சிக்காமல் இருப்பதற்காக தன் மீது அடிகளை வாங்கிக் கொண்ட அவரது நண்பர் சிட்டிபாபு உயிரிழக்கும் அளவிற்கு தாக்குதல் நடந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அந்த மீசா கால சித்திரவதைகளின் நிலைகளை. சிறையின் நீண்ட இருட்டறையில் இருந்து பின்னர் மீண்டு வந்த ஸ்டாலின் தான் அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக இன்று உருப்பெற்று நிற்கிறார். மீசா சிறையில் இருந்து விடுதலையான பிறகுதான் 1980 மதுரையில் திமுகவின் இளைஞரணி தொடங்கப்பட்டது. திமுகவின் கட்சி கட்டமைப்பு வலுவாக இருப்பதற்கு இளைஞரணி அமைப்பு தூணாக இருக்கிறது. இன்றைக்கும் அரசியல் களத்தில் மு.க. ஸ்டாலின் அசைக்க முடியாத அரசியல் தலைவராக இருப்பதற்கு எமர்ஜென்சி காலத்தில் அனுபவித்த கொடுமைகளே அவருக்கு அரசியல் தெளிவை கொடுத்தது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.